அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். இளையராஜா தனது பாடல்களின் காப்புரிமையை என்றைக்குமே தயாரிப்பாளர்களுக்கு வழங்கியதில்லை என்று இயக்குனர் RKS சுப்ரமணி சாட்சியம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். இந்த வழக்கு தொடர்பான விவரம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மியூசிக் மாஸ்டர் என்ற இசை வெளியீட்டு நிறுவனம் கடந்த 2010ஆம் ஆண்டு மனு ஒன்றை தாக்கல் செய்தது. அதில் இளையராஜா இசையமைத்த பாண்டியன், குணா, தேவர் மகன், பிரம்மா போன்ற 109 திரைப்படங்களின் பாடல்கள் மற்றும் அந்த படங்களின் இசை வெளியீட்டு உரிமையை இளையராஜாவின் மனைவி ஜீவா நடத்திய இசை நிறுவனத்திடமிருந்து தங்கள் நிறுவனம் பெற்றுள்ளதாகவும், எனவே தங்களது அனுமதியின்றி அந்த பாடல்களை யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி அப்துல் குத்துஸ் முன்பு ஏற்கனவே விசாரணைக்கு வந்த பொழுது இளையராஜா தரப்பில் கடந்த 1997ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்த பொழுது யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்கள் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் ஆடியோ ரிலீஸ் தொடர்பாக மட்டுமே ஒப்பந்தம் செய்யப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் ஏற்கனவே இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். இந்த நிலையில் தயாரிப்பாளரும் இயக்குநருமான RKS செல்வமணி இன்றைய தினம் மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். அப்பொழுது இளையராஜாவின் பாடல்கள் அவருக்கே சொந்தம் என்றும் இளையராஜா தனது பாடல்களின் காப்புரிமையை என்றைக்குமே தயாரிப்பாளர்களுக்கு வழங்கியது இல்லை என்றும் அவருக்குத்தான் காப்புரிமை உள்ளதாக குறிப்பிட்டார். பட தயாரிப்பாளர்களுக்கு சம்பந்தப்பட்ட படத்தில் உரிமையை மட்டுமே அளித்துள்ளதாகவும் RKS செல்வமணி சாட்சியம் அளித்தார். இதனையடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி 20ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.